Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4XL நைட்டி ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு கட்டிங் வீடியோ பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைப்பிங் பார்த்துடலாம். இப்போ நான் வீடியோவில் சாட்டின் பைப்பிங் தான் யூஸ் பண்ணி நான் நெக் டிசைன் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே டபுள் கலர் பைப்பிங், பிளாக் வித் எல்லோ அந்த மாதிரி பைப்பிங் தான் நம்ம யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ சாட்டினில் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்றனால தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ நிறைய கலர்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கிது. நீங்கள் நைட்டிக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் மேட்சாக இருக்கும், கான்ட்ராஸ்டாக போடலான்னு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா, இது குஷ்பு கயிறுன்னு சொல்லுவாங்க. ரெடிமேடில் கிடைக்கிது. நைட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு வீடியோவில் நான் நைட்டியில் எப்படி இதை தைக்கலான்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு டெப்த்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நெக்கை பைப்பிங்கை வச்சு நம்ம எப்பயும் போல் அடித்து திருப்பிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பைப்பிங்க்கு சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுவாங்க. அவசியமே இல்லை, நீங்கள் டபுள் ஃபுட்லேயே ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்காகவே வரும். நாச் போட்டுக்கோங்க வளையிற பகுதிகளில். உங்களுக்கு அந்த பைப்பிங்கை விட இந்த பைப்பிங் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஏன்னா கிராஸ் பீஸில் தான் உங்களுக்கு இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரெடிமேட்லேயே. ஸோ கிராஸ் பீஸ்னாலே உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பைப்பிங்கில். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த கீழே நம்ம கட் பண்ண பகுதியில் பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே நம்ம நைட்டி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் நெக் பேட்டர்ன். இது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு துணி பத்தாது. நமக்கு சைடில் அதிகமாக நமக்கு பாடி தேவைப்படுது இந்த நைட்டியில். இப்போ நான் இதுக்கு அடியில் பாடி பீஸை நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸோட பாடி பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பாடி பீஸ்க்கு மேலே இந்த பீஸை வைக்க போகிறோம். நடு சென்டர் பகுதியை 2 இதுக்குமே நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணி நடு சென்டர்லேருந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு இந்த ஸ்டார்டிங் இடத்துலேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட உங்களுக்கு அப்படி உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கும்போது அந்த பைப்பிங் உங்களுக்கு அழகாக தெரியும் வெளியில். உங்களுடைய ஸ்டிச்சிங்கில் தான் இருக்குது. அந்த பைப்பிங் பிசுறு வெளியே தெரியாதபடிக்கு தைக்கிறது உங்கள் ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கீழே அந்த பிசுறு பகுதி கீழ் நோக்கி இருக்கிறது மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கத்தில், அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். பிசுறு பகுதி கீழ் நோக்கி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு உள்ளே குத்தாது. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்கு முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நூல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிப்பு வைக்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்கிற, நீங்கள் எப்படி ஜிப் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஜிப்பை நீங்கள் மேலே கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அங்கே லேசாக மார்க் கூட பண்ணிக்கோங்க. இப்போ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இடத்துல அந்த எஜ்ஜில் லேசாக ரெண்டு பக்கமும் 2 நாச் போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜிப்பு எப்படி தைக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான், அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஜிப்பை மேலே அந்த கம்பிக்கிட்ட நீங்கள் மடக்கி வச்சுக்கணும்.
துணியிலையுமே ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிட்டு ஜிப்புக்கு மேலே துணியை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜிப் நைட்டி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருக்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த 2 பைப்பிங் பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். அந்த அந்த 2 பைப்பிங் வந்து நேர் கோட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கணும். இல்லைன்னா மேலே வந்து உங்களுக்கு ஜிப்பு அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து முன்னு பின்னா மாறும். அந்த பைப்பிங் தான் உங்களுக்கு கணக்கு. கரெக்டாக நேர் கோட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜிப் பட்டி வைக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சுக்கு மடக்கி விட்டுட்டு கரைப்பகுதி கீழே இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஜிப் பட்டியில் எப்பயுமே கரைப்பகுதி தான் கீழே இருக்கணும், பிசுறு பகுதி தான் மேலே இருக்கணும். இப்போ ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து அதாவது ஜிப்பு பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். கீழேயும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம். ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுத்ததாக வந்து ஜிப் பட்டியை திருப்பி விட்டு அமுக்கி நீங்கள் பிடிச்சி ஒரு தையல் போடணும். ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராங் ஸ்டிச் போடுறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே வந்து அதே மாதிரி கரெக்டாக அந்த ஊசி எங்கெங்கே குத்தி திருப்பணுமோ அங்கே கரெக்டாக குத்தி திருப்புங்க. கீழே பாருங்கள், அந்த ஜிப்பில் வந்து உங்களுக்கு கம்பி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கம்பிக்கு மேலே ஸ்டிச்சிங் போயிடணும். கம்பிக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஹோல் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கம்பிக்கு மேலே வரைக்கும் ஸ்டிச்சிங் கொண்டு போயிருங்க. ஸோ இங்கே ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு பீஸ் முடிஞ்சிருச்சு. நமக்கு பேக்கெட் மட்டும் வைக்கணும். பாருங்கள், நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக்கெட் வந்து எப்படி பண்ணலாம். ஏற்கனவே கட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி பேக்கெட் கட் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் இந்த நெக் டிசைனை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் அதை நீங்கள் 1/2 இன்ச்சு மேலே மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து 3 பக்கமுமே நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பீஸ் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க தேவையில்ல. அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு டு 1/2 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது தான். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இழுக்கக்கூடாது. இந்த துணியை பொறுத்த வரைக்கும் இழுக்கவே கூடாது. அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிற மாதிரி தான் வச்சு நீங்கள் எடுத்து தைக்கணும். இப்போ பிசுறு வந்து அதே மாதிரி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் துணியை இழுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் தைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும். நைட்டியே வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு நிற்கிற மாதிரியே இருக்கும். இழுக்காமல் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நமக்கு பேக் பீஸ்க்கு நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் வெட்டி வச்சுருந்தோம். அதை ஒன்று போல் நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். நான் 2 ஒட்டு மாதிரி போட்டிருந்தேன், அதை நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்பயும் போல் நீங்கள் பேக் நெக் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம நைட்டி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு பேக் நெக்கை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து ஃப்ரண்ட்டு பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் 2யும் ஜாயின் பண்ணிக்கிறோம்.
அதை ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கல்ல, எப்பயும் போல் நீங்கள் அந்த நுனியில் வந்து மடக்கி விட்டுக்கிறணும். இப்போ எப்பயும் போல் பேக் பீஸை வந்து பேக் நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் வந்து கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லேபிள் வைப்போம். உங்களுக்கு லேபிள் தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு லேபிள்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி தான். இன்னொரு சைட்லையும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இதில் பெருசாக டவுட்ஸ் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம ஏற்கனவே போட்ட நைட்டி வீடியோஸை விடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக் பேட்டர்னும் சரி, ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு முடியும். நமக்கு தேவை வந்து ஒரு 1.5 மீட்டர் பைப்பிங் மட்டும்தான். இதுக்கு ஒரு ஜிப்பு, 1.5 மீட்டர் பைப்பிங் நீங்கள் வாங்கினா போதுமானது. இந்த 4XL நைட்டி பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து மடக்கி அடிக்க போகிறோம். ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பு மடித்து நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த 4XL நைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, மாசமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நெக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.